தமிழர்களே, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கப்பீஸ் மீன் வாங்கினீங்களா, அது என்ன ஆச்சு ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. கப்பீஸில் வந்து ஒரு மீன் ஏற்கனவே செத்துருச்சு, அதே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனா நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை தண்ணி மாற்றுவோம். மாற்றினால் இந்த ஒரு மீன் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எங்கடா அதை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம்னா இந்த சைடும் பார்த்தேன் காணா, இந்த சைடும் பார்த்தேன் காணா. இது மட்டும் ரொம்ப அப்படியே மாசாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இதுதான் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி மேலே இப்படி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா, சரி ஒருவேளை கீழே எதே நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்க்குறது தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன இருக்குது நீங்களே பாருங்கள். ஒருவேளை இதுதான் கடிச்சு கொண்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா அது கன்சீவாக வேறு இருந்துச்சு. அந்த மீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது கூட இருந்த குட்டியும் செத்து போச்சு, இதுவும் செத்து போச்சு, இதுக்கு முன்னாடி வாங்கின ஒயிட்டும் செத்து போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது கடிக்கலைங்க, இது கூடவே நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க. அது எடுக்கிற வரைக்கும் இப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்ணை தோண்டி புதைச்சி விட்டாச்சு. பாருங்கள் எப்படி குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இறந்துருச்சு. அதனால தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் சின்ன வயசுலலாம் இந்த கப்பீஸ் மீன் எவ்வளோ மீன் வளர்த்துருக்கோம், ஒன்று கூட சாவாது, ரொம்ப நாள் ஆகும். குட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சென்று தான் சாவும். இப்போ வாங்குற மீன்லாம் என்னன்னே தெரியல, சீக்கிரமே சட்டுன்னு செட். இனி வந்து அடுத்து மீன் தொட்டி வாங்கி மோட்ரு வாங்கி எல்லாமே செட் பண்ணி கல்லெல்லாம் செட் பண்ணி வேறு லெவலில் வைக்கணும்னு இருக்கேன்.